கைஸ் இன்னைக்கு வந்து சோலோட ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஃபாரினர்ஸ்க்கு வந்து இந்த பிளேஸ் தெரியாது. ஸோ லெட்ஸ் கோ. கொரியாவோட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் மங்வான்ஷிசாங். இது வந்து நம்ம ஊர் சந்தை மாதிரி தான் கிட்டத்தட்ட. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே கிடைக்கும், மீட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது வந்து நாங்கள் வர டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஷாப்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் சரி கொஞ்சம் தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் தான். ஸோ அதுலேருந்து நான் ஒன்று வாங்கினேன். இது வாங்கிட்டு அண்ட் தென் இந்த ஸ்நாக் வந்து ஜங்குக்கு வந்து ரீசெண்ட் லைவில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸு அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு அப்புறம் வந்து நம்ம ஊர் எள்ளு மிட்டாயெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தோம். எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் மாதிரியான திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் சிக்கன், அவங்களோட ஃப்ரைடு சிக்கன், ஸ்வீட்டு, அது மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே ஃபிஷ்ஷெல்லாம் மீட்டும் இருந்துச்சு. ஃபிஷ் ஆனால் இந்த ஃபிஷ் வந்து லேட்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் எப்போ வாங்குகிற கடைக்கு போயிட்டோம். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆப்பிள்லாம் வந்து அரௌண்ட் 120 ருபீஸ் தான், ரொம்ப கம்மி. இது சீசன், இப்போ ஆப்பிள் ஆரஞ்ச் சீசன். ஆனால் ஆப்பிள் வந்து லாஸ்ட் மந்த் நான் பார்க்கும்போது நம்ம அமௌண்ட்டுக்கு அரௌண்ட் 600 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வெறும் 120, 150 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆப்பிள் வாங்கினோம். எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நைட்டு போடுறதுனால நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் மார்னிங் ஈவினிங்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த டைமில். பனானா, ஆப்பிள், அப்புறம் வந்து அது பக்கத்தில் ஏதோ ஒரு ஃப்ரூட் இருந்துச்சு. அது என்ன ஃப்ரூட்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம். பனானாவுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்க பனானா வந்து டேஸ்ட் அவ்வளோக்கா நம்ம ஊர் பனானா மாதிரி இருக்காது. ஸோ நான் இங்கே பனானா வாங்கவே மாட்டேன் எப்போவுமே. அண்ட் வந்து தக்காளி ரொம்பவே ரேட் ஜாஸ்தி இந்த டைம். ஒரு தக்காளி வந்து 500 நம்மளோட அமௌண்ட் 30 ருபீஸ் இருந்துச்சு. அதனால் ஆனால் எனக்கு தக்காளி ரொம்ப முக்கியம். அதனால் நான் கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு அப்புறம் குக்குமா, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆனியன், கேரட் இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த கடையில் வாங்கிட்டு சும்மா வேறு கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். மோஸ்ட்டாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொரு கடையாக வந்து கம்பேர் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டாக இருக்காது. ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஒரு கடையில் கம்மியாக இருக்கும், ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஒரு கடையில் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வந்துருந்தோம். அப்புறம் ஒரு கடையில் வந்து நாங்கள் பொமக்ரேனேட் பார்த்தோம். பொமக்ரேனேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லி. அரௌண்ட் 9000 கிட்ட இருந்துச்சு. அது ஒரு பழம் அண்ட் பெருசாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு பழமே 600 ருபீஸ்க்கு விற்றாங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரிலாம் இருந்துச்சு. நான் ஸ்ட்ராபெரியெல்லாம் வாங்கலை. ஆனால் ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டு, கம்மியாக நான் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கலை. நான் இதை முடிச்சுட்டு இங்கே வந்து தொக்பொக்கி ஷாப்க்கு தான் வந்திருந்தோம். எதுவும் வாங்கலை, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு டைம் எப்படி வந்து 8:20 ஆகிடுச்சு. எனக்கு என் பிளேஸ்க்கு போவே 1.5 hours ஆகும். ஸோ இது வந்து நான் வர சோல் ஸ்டேஷனில் கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து இது வந்து பில்டிங்கில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ காய்ஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ வெளியே ரொம்ப குளிர். லைக் என் மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் மூக்கு ரெட்டாக இருக்குது. லைக் எப்போலாம் ரூமுக்கு வருவோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ ஷோ யூ வாட் ஆர் திங்ஸ் ஐ பாட். அண்ட் நான் வந்து அமௌண்ட்டும் எவ்வளோன்னு போடுறேன். ஸோ இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன். லெட்ஸ் செக் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஐ பாட் அப்படின்ட்டு. ஸோ ஆப்பிள் வாங்கினோம். இந்த ஆப்பிள் வந்து லைக் 3 இருக்கா இதில். லைக் இதில் மொத்தம் வந்து 7 என்னமோ வந்துச்சு. இது நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து 2000 மீன்ஸ் 120 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பாதி. ஸோ ஒருத்தருக்கு வந்து 60 ருபீஸ் நினைக்கிறேன். அண்ட் தென் இது வந்து கிரேப்ஸ், ஓகேவா. இந்த கிரேப்ஸ் வந்து 60 ருபீஸ். இது 60 ருபீஸ். இது மாதிரியே இன்னொன்று வாங்கினோம் 60 ருபீஸ். ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டுக்கு வந்து கிரேப்ஸ் இங்கே கிடைக்காது. லைக் இது ரெண்டும் சேர்ந்தே வந்து இது ரெண்டும் சேர்ந்து 1001. ஸோ
ஸோ இந்த அளவுக்கு வந்து லைக் அந்த மார்க்கெட்டில் மட்டும்தான், அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் மட்டும்தான் அப்படி கிடைக்கும். ஏன்னா லைக் இது மாதிரி இங்கே நான் இருக்க ஏரியாவில் அப்புறம் வந்து இமார்ட் மாதிரி லைக் சூப்பர் மார்க்கெட் மாதிரிலாம் இங்கே இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி இங்கேயுமே வந்து சில ஸ்மால் வெண்டர்ஸ்லாம் போட்டுப்பாங்க நான் இருக்க இடத்துல. அங்கேயுமே வந்து ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் இந்த அமௌண்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ யா, அதுவும் இல்லாமல் இந்த தக்காளி, ஸோ தக்காளி கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து ஒன்று வந்து 500க்கு வாங்கினேன். ஸோ ஒன்று 500. நான் எத்தனை வாங்கினேன்னா 4 வாங்கினேன். இருங்க, இதெல்லாம் ஓடுது. ஸோ 4 தக்காளி வாங்கினேன். 2001னா 120 ருபீஸ் வரும். நான் வந்து கீழே கேப்ஷன்லையும் போடுறேன் எவ்வளோன்னு பார்த்துட்டு. லைக் கீழே நாட் கேப்ஷன், இங்கே ஸ்க்ரீனில் எங்கேயாச்சும் அங்கே வந்து போடுறேன். ஸோ ஆரேஞ்ச் வாங்கினேன். ஆரேஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஆரேஞ்ச். இது வந்து மொத்தம் வந்து 2000. ஒரு பேஸ்கெட் வந்து 2001. நான் ஒரு பேஸ்கெட் அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எடுத்தாங்க, அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து 3001 கிட்டத்தட்ட 180 ருபீஸ்க்கு. அண்ட் இதுவும் இந்த அளவுக்கு வாங்க முடியாது. இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு இமார்ட்டில் வாங்கினேன்னா, இது வந்து நான் 3000க்கு வாங்கினேன்னா 13,000 லைக் 13,000 கிட்டத்தட்ட 700 ருபீஸ். 700 ருபீஸ்க்கு தான் இங்கே இமார்ட் மாதிரி தான் பெருசாக கிடைக்கும். ஸோ இது வந்து மொத்தமே 3000 தான். ஸோ யா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரேஞ்சுனா அப்படியே சித்துருவேன், அந்தளவுக்கு பிடிக்கும். அண்ட் தென் இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து மொத்தமே இது ஒரு 3000. ஆரேஞ்ச் 3000, ஆப்பிள் ஒரு 4000, அண்ட் தென் அந்த கிரேப்ஸ் 5000. 5001னா எவ்வளோ, லைக் 60 நீங்களே எனக்கு போட்டுக்கோங்க. 1001ங்கிறது 60 ருபீஸ். அப்போனா 1000 60 120 180 240 300 ருபீஸ் ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் 300 ருபீஸ். ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்து ப்ரொக்கோலி வந்து கொஞ்சம் காமனாக கிடைக்கும் எனக்கு. ப்ரொக்கோலி நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. எல்லோரும் வந்து ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். நாளைக்கு வந்து ஏதோ லைக் சும்மா சாட்டேஜ் பண்ணியே சாப்பிட்லாம் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் தென் அது வந்து 1001 நினைக்கிறேன். 1001 சம்திங் அவ்வளோதான் இருந்துச்சு. இது வந்து 1500னா 90 ருபீஸ்க்கு. இது இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து 90 ருபீஸ். ஓகேவா? காஸ்ட்லி தான், ரொம்பவே காஸ்ட்லி. அதுவும் நான் வந்து சோலில் இருக்கேன். சோல் வந்து ரொம்ப 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 காஸ்ட்லி. லைக் மற்ற பிளேஸ் பூசான், தேகு, அப்புறம் கியோங்கிதோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லாமே. நாட் ஒன்லி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பஸ் ரேட்டு, ரெண்ட் எல்லாமே சோலை தவிர மற்ற இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் நான் வந்து இது வாங்கினேன். இது வந்து குடமிளகா. இது வந்து நாளைக்கு வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். கேரட்டுமே அதான் மெயினாக வாங்கினேன். சரி ஃப்ரைட் ரைஸ் ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ யா. அண்ட் தென் உருளைக்கிழங்கு. எப்போவுமே வந்து எனக்கு உருளைக்கிழங்கு வேணும். உருளைக்கிழங்கு ஏன்னா ஏதாச்சும் டிஷ் ரைஸ் இருக்கும், ஆனால் வந்து சமைக்கிறதுக்கு மூடு இல்லை அப்படிங்கும்போது நான் டக்குன்னு இந்த உருளைக்கிழங்கு பண்ணிடுவேன். தயிர் ஊற்றி இப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். இதுதான் வந்து லைஃப் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ங்க. ஈஸி கிடையாது. ஸோ யாருனாலும் லைக் இந்தியா விட்டு ஃபாரின் போகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு வாங்க. ஸோ யா, இது வாங்கினேன். அவ்வளோதாங்க. மொத்தமே எனக்கு வந்து இது எல்லாம் சேர்த்தியே வந்து எவ்வளோ ஆச்சு, 13,000 ஆச்சு. 13,000 அப்படிங்கிறது 700 600 to 700. யா, இவ்வளோ தான் நான் வாங்கினேன். ஸோ யா. அண்ட் தென் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஆலிவிங். எனக்கு வந்து ஆலிவிங் வந்து ஒரு ஃபேவரட்டான பிளேஸுங்க. போயிட்டு சும்மா எல்லாத்தையும் வாங்குறனோ இல்லை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி போயிட்டு ஏதாச்சும் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஆஃபர். அது எப்பவும் போடுற ஆஃபர் தான், ஆனால் அவங்க வந்து புதுசாக ஆஃபர்னு சொல்லுவாங்க, ஆனால் எந்த ஆஃபரும் இருக்காது, சேம் அதே தான் இருக்கும். ஸோ யா,
தட்ஸ் இட் காய்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வந்து கொரியன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். கொரியன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ மற்ற இமார்ட் அண்ட் மற்ற வெண்டாஸை விடையும் அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட். ஓகே, bye. See you in the next video. And don't forget to subscribe for more such videos. Bye.